வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு இந்தியாவுடைய ஸ்பேஸ் செக்டர், நம்மளுடைய விண்வெளித்துறை இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான சில தகவல்கள் வருது. அதை பற்றியான ஒரு முழு அப்டேட் பார்க்க போகிறோம். சமீபத்தில் இஸ்ரோ நிறுவனம் 2 முக்கியமான ராக்கெட்டுகளை ஏவுனாங்க. ஒன்று போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் C61 அப்படின்ற மிஷன், PSLV C61 அப்படின்ற மிஷன் மே 18ஆம் தேதி போன வருடம் நடந்தது. இது 63வது PSLV, 27வது மிஷன் எக்ஸல் கான்ஃபிகரேஷனோட, அதாவது பெரிய ராக்கெட். இதில் EOS-09 அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசாட் 1B மற்றும் C பேண்ட் ரேடார் சேட்டலைட் அப்படின்றது ரெண்டுமே போச்சு. இது நம்மளுடைய பாதுகாப்பு படைகள் அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய கண்ணு. ஹை ரெசல்யூஷன் பிக்சர், 5 மீட்டர் அக்யூரசியில் வானத்திலிருந்து என்ன நடக்குதுன்றத நம்ம துல்லியமாக கண்டறியறதுக்கான ஒரு மிக முக்கியமான இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெதர் கண்டிஷன்ஸு, டே அண்ட் நைட்டு, மேக மூட்டம், இது எல்லாமே பார்க்கும்போது 5 டிஸ்டிங் மோடோட இமேஜை இதெல்லாம் அனுப்ப முடியும். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்தியா திபெத்தோடைய பார்டர் மற்றும் இந்தியா பங்களாதேஷோட பார்டரில் இருக்கக்கூடிய டென்ஷன்ஸில் லைவாக இந்திய ராணுவத்துக்கு இன்புட் வேணும் அப்படின்னா இந்த சேட்டலைட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த சேட்டலைட்டை எடுத்துகிட்டு போன இந்த ராக்கெட் அப்படின்றது ஃபெயில் ஆகுது. தேர்ட் ஸ்டேஜ் PS3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்ட் ஸ்டேஜ் மோட்டார் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகுது. ஏன்னா அந்த கம்பஷன் சேம்பர், இந்த இன்ஜினோட கம்பஷன் சேம்பரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் ட்ராப் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக அந்த ராக்கெட் வந்து கீழே விழுது. அதில் இருக்கக்கூடிய மிக உயரிய ஹை டெக்னாலஜி சேட்டலைட்டுகளும் அதோட சேர்ந்து அழிஞ்சு போகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இஸ்ரோவோட சேர்மன் நாராயணன் அவர்கள் அந்த டைமில் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 2 ஸ்டேஜ் கரெக்டாக இருந்து போச்சு. 3வது ஸ்டேஜ் அப்படின்றது அந்த மோட்டர் ப்ரெஷர் ஃபால் ஆச்சு. அதன் பிறகு எங்களால் அந்த ராக்கெட்டை காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு. இதோடைய ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்றது பிரதமர் அலுவலகத்துக்கு ஆகஸ்ட் மாதம் சப்மிட் பண்ணாங்க. அதன் பிறகு PSLVயோட C62 மிஷன், அடுத்த மிஷன். இந்த மிஷன் அப்படின்றது ஜனவரி 12 இந்த வருடம் நடந்துச்சு. இது 64வது ஃப்ளைட்டு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்லேருந்து விடிய காலையில் 10:15 மணிக்கு 10-17 மணிக்கு இந்த ராக்கெட்டை ஏவுனாங்க. இதில் என்னென்ன லோடு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, EOS-N1 அப்படின்னு சொல்லக்கூடிய அன்வேஷா சேட்டலைட், இது DRDOவோடது. இதில் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் பேலோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் மிலிட்ரிக்கு தேவையான எதிரியோடைய அந்த வாகனத்தோட என்ன வரைக்கும் பார்க்கக்கூடிய அளவுக்கான சக்தி வாய்ந்த சேட்டலைட் இது. அது பார்த்தீங்க அப்படின்னா இது டியூவல் யூஸ் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டி சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து ஒரு பேரிடர் காலத்துலையும் நீங்கள் பயன்படுத்தலாம், மழை வெள்ள காலத்துலையும் பயன்படுத்தலாம் மக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி போர்க்காலத்துலையும் பயன்படுத்தலாம். இதில் கூடவே 15 சேட்டலைட் இருந்துச்சு. அதில் UK, தாய்லாந்து, ஸ்பெயின், நேபாள் மற்றும் ஆயுள் சேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப் ஆர்பிட்டைடோட ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தோடைய சேட்டலைட்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 15 சேட்டலைட்டுகள். அதை தவிர இந்தியாவுடைய மிக முக்கியமான அன்வேஷா சேட்டலைட் இதில் இருந்துச்சு. இதில் வேறு சில நாடுகளும் மிகப்பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது 8 நிமிஷம் 40 செகண்ட் ராக்கெட் கிளம்பி 8 நிமிஷம் ராக்கெட்ஸ் இதாப்போ அதே PS3, அதாவது ஸ்டேஜ் 3ல் அந்த இன்ஜின் ஷட் ஆஃப் ஆகுது. 4th ஸ்டேஜில் இக்னிஷன் ஆகலை. பிறகு இந்த ராக்கெட் வந்து கீழே விழுது. அப்போது இஸ்ரோ நிறுவனம் என்ன தெரிவிச்சாங்கன்னா, டிஸ்டர்பன்ஸ் இன் வெஹிக்கிள் ரோல் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்சிக்வெண்ட் டீவியேஷன் ஃப்ளைட் ஃபார் அக்கரிங் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த தேர்ட் ஸ்டேஜ். 16 சேட்டலைட்டுகள் கம்ப்ளீட்டாக ஒரே நேரத்தில் கீழே விழுது, அந்த ராக்கெட்டோட சேர்ந்து கீழே விழுந்து. ஏதாவது இதில் இந்தியாவுக்கு ஏற்பட்ட நஷ்டம் அப்படின்றது 2500 கோடி இந்த PSLV C62 மிஷனில். அதன் பிறகு இந்த 30 வருஷம் ஆப்ரேஷனல் ஹிஸ்ட்ரியில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஒரு 25-30 வருடம் இஸ்ரோ நிறுவனம் அந்த ராக்கெட்டுகள்லாம் PSLV பெரிய ராக்கெட்டுகள் ஏவ ஆரம்பிக்கும் போது நடந்தது. இப்போ மீண்டும் நடக்க ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஃபெயிலியருக்குமே அந்த தொழில்நுட்ப காரணம் அப்படின்றது கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்குது. அப்படின்ற பிறகு இந்த PSLVயோடைய லான்ச், ஏன்னா ஒரு முறை ஏவனா இது நம்ம சேட்டலைட் மட்டும் இல்லை, வெளிநாடுகளோட சேட்டலைட்டு இருக்குது, அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்தாலும் நம்ம ரெப்புடேஷனும் டேமேஜ் ஆகும். இந்த PSLV ப்ரோக்ராமையே ஜூன் 2026 இந்த வருடம் வரைக்கும் ஒத்தி வச்சாங்க. அதன் பிறகு கமர்ஷியல் சேட்டலைட் டிப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், நேவிகேஷன் சேட்டலைட்டாக இருக்கட்டும், லான்ச்சஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கிளியர் கட்டாக ஒதுக்கி வைக்கப்பட்டுச்சு. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இது சடனாக நடக்குது? அதாவது அரசு நிறுவனங்கள்லேயே ஒரு தலை சிறந்த நிறுவனம் அப்படின்னா இஸ்ரோ தான். மங்கள்யானா இருக்கட்டும்,
இல்லை நம்மளோட சந்திராயனா இருக்கட்டும், நம்மளுடைய நிலாக்கே நம்ம போய் இறங்கிட்டோம், செவ்வாய் கிரகத்தில் போய் இறங்கிட்டோம், இது எப்படி இது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றது போது இப்போ ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இங்கே நடக்குது இஸ்ரோவில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விசிட்டை திருவனந்தபுரத்துக்கு இஸ்ரோட நிறுவனத்தில் பண்ணுறார். விக்ரம் சரபாய் ஸ்பேஸ் சென்டர்னு சொல்லக்கூடிய விஎஸ்சிசிசி திருவனந்தபுரத்துக்கு ஜனவரி 22, 23 வந்து சேர்றார். இது சாதாரண விசிட் கிடையாது, அன்அனௌன்ஸ்டு விசிட். ரொம்ப ஹை ப்ரொஃபைலாக இல்லாமல், வரவேற்பெல்லாம் இல்லாமல், நேரடியாக ஏதோ ஒரு இடத்துல சில சங்கடங்கள் அங்கே இருக்குது அப்படின்றது தெரியுது, போய் இறங்கியிருக்கிறாங்க. இறங்கின பிறகு இதில் என்னன்னா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர்களுக்கு கேபினெட் மினிஸ்டர் அமைச்சர் அளவுக்கான அந்த அந்தஸ்து இருக்குது. ஸோ உள்ளே போகும்பொழுது அவருக்கு வந்து அந்த வரவேற்பு அப்படின்றது கொடுக்கப்படும். சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, நியூஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் வரும். அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நேரடியாக அவர் போய் அந்த இடத்துல சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறாரு, விசாரணை நடத்தியிருக்கிறாருன்னு கூட செய்திகள் வருது. இப்போது இந்த இடத்துக்கு அவர் போகணும் அப்படின்ற போது இந்த ஆத்தரைசேஷன் அப்படின்றது பிரதமர் அவருக்கு நேரடியாக உத்தரவு போட்டிருக்காரு. அஜித் தோவல் அவர்களுக்கு பிரதமர் அவர்கள் நேரடியாக உத்தரவு போட்டிருக்காரு. இதில் பப்ளிக் ப்ரோட்டோகால் எதுவுமே இல்லை, பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான செக்யூரிட்டி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த சந்திப்பு அப்படின்றது அரசாங்க ரீதியாக ராஜாங்க ரீதியான ஒரு இரகசியமான சந்திப்பு அப்படின்றதான் தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் போகும்பொழுது ஒரு தனி விமானத்துலலாம் போகாமல் சாதாரண ஒரு பயணிகள் விமானத்தில் 4 செக்யூரிட்டி கார்டை வச்சு போய் இறங்கியிருக்கிறாரு. இஸ்ரோவில் பெரிய எந்த விதமான செக்யூரிட்டி அதாவது செரிமோனியல் வெல்கம் எதுவுமே இல்லை. இஸ்ரோ இது வரைக்கும் அவருடைய விசிட்டை கன்ஃபார்ம் பண்ணல, மறுக்கவும் இல்லை. இது வந்து அஃபிஷியலாக எந்த ஒரு தகவலுமே வரல. பட் இந்த இடத்துல சமூக ஊடகங்களில் இந்த செய்திகள் வந்து மிகப்பெரிய லெவலில் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. 2 நாள் ஜனவரி 22, 23 அவர் வந்து அங்கே இருந்திருக்கிறாரு அப்படின்ட்டும் 6 க்ளோஸ் டோர் மீட்டிங் நடந்திருக்கு. விஎஸ்எஸ்சியோட டைரக்டர் மற்றும் இஸ்ரோவுடைய சீனியர் விஞ்ஞானிகள் கூட பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலில் ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூவும் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி குவாலிட்டி அஷூரன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் உள்ள என்ன பிரச்சனைகள் இருக்குன்றது பேசப்பட்டிருக்கு. இந்த 3rd ஸ்டேஜ் சாலிட் ராக்கெட் மோட்டர் டிசைனை குறிப்பாக ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்ற செய்திகளும் வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் சரபாய் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்றது இந்த பிஎஸ்எல்வி டிசைன் டெவலப்மெண்ட் மற்றும் அந்த 3rd ஸ்டேஜ் மோட்டரோட இன்ஜினியரிங் எல்லாத்தையுமே ஜீரோல இருந்து பண்ணக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான நிறுவனம். இந்தியாவுடைய ஸ்பேஸ் கேப்பபிலிட்டிக்கு இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தான். அந்த இஸ்ரோவில் இருக்கக்கூடிய விஎஸ்சிசி தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நர்வ் சென்டர். இப்போ இந்த இடத்துல செய்திகள் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு செக்யூரிட்டி ஆங்கிள் இருக்கு. அதாவது சதி வேலைகள் ஏதாவது நடந்திருக்கலாம், சைபர் தாக்குதல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல 3 பேலோடு காண்ட 2 தலைமை, இப்போ எதுவுமே நிரூபிக்கப்பட்ட செய்திகள் கிடையாது, எல்லாமே சமூக ஊடகங்கள்ல பொது வெளிகளில் வரக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்குறோம். ஊடகங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையுமே வருது. பட் அரசாங்கம் இதை பற்றி எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணலை. அதே மாதிரி இஸ்ரோ நிறுவனமும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் நீங்கள் அந்த குறிப்பிட்ட C61, C62 இந்த 2 பிஎஸ்எல்வி மிஷனையும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சேட்டலைட்டுகள் அனைத்துமே நாட்டோடைய கண்காணிப்பு, உளவு, இராணுவம் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் மிஷன் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய என்எஸ்ஏ அவர்கள் நேரடியாக போயிருக்காங்க அப்படின்ற போது இந்த செய்தி கரெக்டாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றது தெரியுது. ஏதோ ஒரு முன்னாள் இஸ்ரோ தலைவரையோ இல்லை ஒரு கமிட்டியோ அனுப்பிச்சு வைக்கிறது வேற, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நேரடியாக போய் அங்கே 2 நாள் இருக்கிறது அப்படின்றது வேற. இப்போ இதோடைய துறை ரீதியான அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜிதேந்தர் சிங் அவர்கள் பிப்ரவரி மாதம் சொன்னார், இதை பற்றி சொன்னார். இதில் என்ன பண்ணீங்க அப்படி இப்போ பார்க்கும் பொழுது இந்த கேள்விகள் வந்து போட வைக்கிறாங்க. சதி வேலை இருக்கா, இந்த 2 ராக்கெட்டுகள் கோளாறு ஆனது கீழே விழுந்ததில்லை அப்படின்ற போது ஆஸ் ஆஃப் நோ வி ஹவ் நாட் கம் அக்ராஸ் எனி சச் ரிப்போர்ட். நல்ல வார்த்தைகள் என்னங்க, இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் எதுவும் வரல அப்படின்னு இருக்காரு. ஸோ கிளியர் கட்டா அவர் வந்து அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்ல, இப்போ வரைக்கும் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது ஃபியூச்சர்ல இதுக்கான ஆய்வறிக்கை வரும்பொழுது அதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கான பொருளுமே இருக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக 2 மிஷனுமே ஃபெயிலியர் ஆனதுக்கு வேற வேற காரணங்களும் அமைச்சர் சொல்லியிருக்காரு. வாட் ஹேப்பன் லாஸ்ட் டைம் ஹஸ் நாட் ஹேப்பன் நவ், 2 ஃபெயிலியர்ஸ் ஆர் டிஸ்டிங்க் டெக்னிக்கல் காசஸ், 2 வேற வேற காரணங்கள் அப்படின்றதும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
பப்ளிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பல்பை வச்சு ஒரு ஓமையாக கொடுத்துருந்தார், எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தார். லாஸ்ட் டைம் எ பல்ப் ஃபியூஸ், திஸ் டைம் தெர் வாஸ் அ ட்ரிப்பிங் அவுட் சைடு. ஸோ ரெண்டுமே வேற வேற பிரச்சனை அப்படின்ட்டு. அதன் பிறகு இவங்களுடைய இதில் ஜித்னந்த் அவர்கள் சொல்லும்போது, வி லிவ் இன் எவிடன்ஸ் பேஸ்ட் எரா, கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் நம்பக்கூடாது, நம்ம இப்போ இருக்கக்கூடிய உலகம் அப்படின்றது சாட்சிகள் இருக்கணும், அதுக்கான ஃபேக்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துல இஸ்ரோவுடைய மல்டிபிள் ரிவ்யூ மெக்கானிசம் இருக்கு. ஏன்னா விழுந்த ஒரு ராக்கெட்டோடது நம்ம வெறும் விலை மட்டும் கிடையாது, 2500 கோடி மட்டும் கிடையாது, அதில் நம்மளுடைய தொழில்நுட்பம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பல முக்கியமான அம்சங்கள் இருக்கு. அவங்க இன்டர்னலாகவும் ஒரு ஆடிட் பண்ணுறாங்க, எக்ஸ்டர்னலாகவும் ஆடிட் பண்ணுறாங்க, தேர்ட் பார்ட்டி ஆடிட்டும் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெயிலியர் அனாலிசிஸ் எதனால நடந்ததுன்றது கண்டிப்பாக பொதுமக்கள் பார்வை, நம்ம பார்வைக்கு அது வரவும் கூடாது. ஏன்னா இது எல்லாமே இந்தியாவுடைய நாட்டோடைய ரகசியங்கள். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்ஏ அவர்களுடைய அந்த இதுக்கு பிறகு அவருடைய ஃபைண்டிங்ஸை அவர் பிரதமருக்கு நேரடியாக தெரிவித்ததாகவும், அவர் தோவல் அவர்கள் விஎஸ்எஸ்சி ரிவ்யூவுக்கு பிறகு கன்னியாகுமரிக்கு சாலை வழியாக போனார், அதன் பிறகு இதை பற்றி எந்த விவரமும் இல்லை அப்படின்னு பொதுத்தளங்களில் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது கிளியர் கட்டாக நம்மளோட ஃபியூச்சர் லான்ச் எப்படி நடக்கணும், செக்யூரிட்டி எப்படி இருக்குது, நம்மளோட சைபர் செக்யூரிட்டி எப்படி இருக்கு, ஏதாவது சதி வேலைகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சு இதற்கான நடவடிக்கைகள் அப்படின்றது எடுக்கப்படும் பார்க்கலாம். இப்போ பிஎஸ்எல்வி அப்படின்றது 4 ஸ்டேஜ் இருக்கு. இந்த 3வது ஸ்டேஜில் தான் இந்த 2 ராக்கெட்டுமே ஃபெயில் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் ப்ரொப்பலன் ஸ்டேஜ், அந்த ராக்கெட் கிளம்பி போகும்போது அந்த கரும்புகையோட போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, 50லேருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும். அடுத்தது PS2, இது விகாஸ் இன்ஜின், இதில் லிக்விட் ப்ரொப்பல்ட் இன்ஜின், முதல்ல திடமான எரிபொருள், இதில் திரவ எரிபொருள். இது பார்த்தீங்க அப்படின்னா 250 கிலோமீட்டர் வரைக்கும் 14,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் போகக்கூடியது. தேர்ட் ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இதில் தான் சாலிட் ராக்கெட் மோட்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. 26,000லேருந்து 28,000 கிலோமீட்டர் பெர் மணிக்கு வேகத்தில் இந்த உந்துதலை கொடுக்கக்கூடியது இதுதான். ஏன்னா இந்த இடத்துல தான் பூமியோடைய அந்த புவியீர்ப்பு விசை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த விசையை வந்து விஞ்சி போகணும்ன்றது 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் போக வேண்டியது இருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா PS4 ஃபைனல் ஸ்டேஜ், இதுதான் அந்த சேட்டலைட்டை கொண்டு போய் அதில் இடத்துல ஆர்பிட்டில் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வைக்கக்கூடிய அது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த ரொம்ப டெலிகேட்டாக ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் அந்த தேர்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் இந்த ஃபெயிலியர் அப்படின்றது நடந்திருக்குது. ஸோ கிளியர் கட்டாக இது ஒரு இன்ஜினியரிங் ஸ்பெகுலேஷன், ரூட் காசஸ் என்ன வேணால் இருக்கலாம். நிறைய பேர் நாசல் டிகிரேடாக இருக்குன்றாங்க, மேனுஃபேக்சர் டிஃபெக்டாக இருக்குன்றாங்க, மெட்டீரியல் ஃபெயிலியராக இருக்குன்றாங்க. பட் இதையுமே நம்ம வந்து நம்பக்கூடாது. ரேதர் இதில் தொழில் ரீதியாக இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், பொதுமக்களாக இஷ்டத்துக்கு படிச்சுட்டு வந்து எழுதக்கூடிய விஷயங்கள் கிடையாது, நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல அடுத்த மிஷன் அப்படின்றது வர ஜூன் மாதம் நடக்க போகுது. நிச்சயமாக இந்த மிஷன் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஜிதேந்திர சிங் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, there is always a last minute change happening due to many imponderables அப்படின்றாரு. கடைசி நேரத்தில் கூட சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது போஸ்ட்போன் ஆகும். ஸோ 26ல் 18 ஸ்பேஸ் லான்ச்சை இந்தியா வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 6 வந்து பிரைவேட் மிஷனோடது இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி 27ல் பார்த்தீங்கன்னா 3 மேஜர் லான்ச் இருக்குது, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் பிரான்ஸோட தொழில்நுட்பத்தில். இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த 2 ராக்கெட் ஃபெயிலியர் ஆன பிறகும் எந்த வெளிநாட்டு நிறுவனமும் இஸ்ரோவோட சேர்ந்து போட்டிருக்க ப்ராஜெக்டில் பின்வாங்கலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்பேஸ் செக்யூரிட்டி அப்படின்றது நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் மிஷன்ஸில் பிரதமர் அலுவலகம், பிரதமர் அவர்களே நேரடியாக தலையிட்டு கண்காணிக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நமக்கு வந்து தெரிய வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ககன்யான் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட்டு இது எல்லாமே இந்த லான்ச்சஸை வச்சு சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இதில் நம்ம பழைய ஃபெயிலியர்ஸ் எடுத்து பார்த்தோன்னா PSLVயோட D1 93ல் நடந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா C39 2017 நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான செட்பேக் தோல்விகள் அப்படின்றது நம்மளோட வெற்றிகளுக்கு நிச்சயமாக ஒரு அடித்தளமாக இருக்கும். ஸோ சமூக ஊடகங்களில் இது வந்து ஒரு பெரிய சபாட்டேஜ், எதிரி நாடுகள் சதி வேலை பண்ணியிருக்காங்க, மேபி சைபர் தாக்குதல், மேபி இந்தியாவோட ஸ்பேஸ் மிஷனை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வரும்பொழுது அஜித் தோவல் அங்கே போயிட்டு வந்தாருன்ற செய்தி கண்டிப்பாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இந்தியாவுடைய ஸ்பேஸ் மிஷன் நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கும் நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேயும் ஒரு நிறுவனம் மட்டுமே செயல்பட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, தனியார் நிறுவனங்கள் நிறையா வரணும்.
சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஏற்கனவே இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு கட்டுரை போட்டிருக்கோம். அவங்களுடைய ராக்கெட் லான்ச்சுக்குமே நமக்கு வந்து ஒரு சிறைப்பழைப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் போக முடியல. அடுத்தடுத்த முறை நம்ம நேரடியாக ஸ்ரீஹரிகோட்டா போய் அந்த பிரைவேட் ராக்கெட்டோடைய லான்ச்சை கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணுவோம். உங்களுடைய கருத்துக்கள் என்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.